படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஹோட்டலுக்கு 2 ரவுடி ஹீரோவோட போட்டோவை காட்டி மிரட்டி கேட்குறாங்க. அவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அதை ஒரு பையன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். ஹீரோவும் பிளாஷ்பேக்கை ஆடியன்ஸெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாண்டிச்சேரியில ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு காளி. சின்ன வயசுல அனாதையா சுத்திட்டு இருந்த ஹீரோவுக்கு நல்லபடியா கூடவே இருந்து பார்த்துக்கிட்டது ஹீரோ. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல 5 வருஷமா பிரிஞ்சு போன தன்னுடைய காதலியான ஹீரோயினை தேடி வரான். ஆனா ஹீரோயின் பாண்டிச்சேரியில ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கா. இவளுக்கு பணம் தான் முக்கியம். அதனால தேடி வந்த ஹீரோ கிட்ட பணம் இல்லாத தெரிஞ்சு அவனோட காதலை தூக்கி எறியுதா. ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு ரோட்ல நடந்து வராரு. அவரை ஒரு கார் இடிச்சிருது. யார் அது அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்டே. அந்த கார்ல இருந்து இறங்கி வராரு ஒருத்தர். பார்க்கறதுக்கு அச்சசல் ஹீரோ போலவே இருக்கிற இன்னொரு அருண் விஜய். அவர் பேர் தான் உபேந்திரா. அவன் தான் கோவாவிலே மிகப்பெரிய பணக்காரன். அவங்கிட்ட ஹீரோ தன்னுடைய கதையை சொல்றாரு. அவனும் என்னைய மாதிரியே மாறி ஒரு நாள் என் வாழ்க்கையை வாழுன்னு சொல்றாரு. அப்படி அவனும் ஹீரோ மாதிரியே மாறி போய் ஹீரோனை பார்த்தா அவளும் ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்றா. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்டே. என்னன்னா இவ லவ் பண்றேன்னு சொன்னது உபேந்திரா கிட்ட. அப்பதான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறா. அது என்னன்னா உபேந்திராவை கொன்னுட்டு அவன் இடத்துக்கு நீ போ, நீயும் நானும் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ காளியும் உபேந்திராவை கொன்னுட்டு அவன் இடத்துல உபேந்திராவை மாறுதான். ஆனா இங்கதான் அடுத்த ட்விஸ்டே. உபேந்திரா ஒரு ஆயுள் தண்டனை கைதின்னும் பரோல்ல பாண்டிச்சேரி வந்திருக்கான்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. இங்க தான் உபேந்திராவோட பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றாங்க. கோவாவில் யாருமே இல்லாத அவனுக்கு அவங்க அம்மா தான். அவங்க இறந்த பிறகு அவங்களோட அஸ்தியை கோவாவுக்கு காரில் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது பெரிய ரவுடியா இருக்கிற ரெட்டியோட பையன் உபேந்திராவை அடிச்சு போட்டு காரை திருடிட்டு போறான். உபேந்திரா சும்மா விடுவானா? ரெட்டியோட பையனை தேடி போய் கொன்றுறான். இதனால காண்டான ரெட்டி, செத்து போனவனோட பொண்டாட்டி, இவங்க 2 பேருமே உபேந்திரா எப்படியா கொல்லணும்னு பிளான் போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உபேந்திரா வீட்டுக்கு வந்தா அங்க உபேந்திராவோட காதலி இருக்கா. உபேந்திராவை ஹீரோ கொண்டுட்டு அவனுடைய ஐடென்டிட்டியில ஃபாரின் போக பிளான் போட்டிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உபேந்திராவோட ஹீரோயின் ஷாக் ஆகுறா. போலீஸுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வருது. அதனால ஹீரோ காளியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உபேந்திரா ஒரு ஹேண்டிகேப். ஹீரோவான காளி ஹேண்டிகேப் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ காளி அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாரு. அந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு கோவா கேங் வர்றாங்க. அந்த இடத்துல நடந்த சண்டையில காளி ஒரு சின்ன காயத்தோட தப்பிக்கிறாரு. அதே மாதிரி ரெட்டியும் போலீஸும் உபேந்திரா மாதிரியே காளி ஆள்மாறாட்டம் பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உபேந்திராவோட பணத்தை எடுக்க காளி வருவான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த பணத்தை எடுக்க வராங்க. அந்த இடத்துக்கு கோவா கேங் வந்துடுது. அங்கே நடந்த சண்டையில் ஹீரோயினியை கத்தியால் குத்திடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினியை ஹீரோ காப்பாற்றி கூட்டிட்டு போகிறான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு மருந்து வாங்க போக அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஸ்டைலாக ஃபைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. போலீஸ் ஹீரோவோட கைரேகையை செக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின்